ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். இந்த வீடியோவில் நம்ம எழில் ரோத் டைரக்ஷனில் 2023 ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியான தேங்க்ஸ் கிவிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்துக்கு IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் டபுள் இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு செம்மையான மூவி தான். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாங்க போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் மார்ட் அப்படிங்கிற ஒரு மாலில் பழைய பொருளெல்லாம் ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்றுட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட்டமும் அதிகமாகிடுச்சு. போலீஸால் ஒரு இதில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதில் சிலர் இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு 1 year லேட்டர்னு போட்டுறாங்க. ஒரு சீரியல் கில்லர் அந்த ஊர் மேயர் மாஸ்க்கை போட்டு அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணுறான். அண்ட் அவன் எதுக்காக கொலை பண்ணுறான், அப்புறம் அவங்ககிட்ட இருந்து யாரெல்லாம் தப்பிச்சாங்க, அண்ட் அவனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஒரு படத்தோட ஓப்பனிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நல்ல படத்தை பார்க்குறோமா இல்லை ஒரு மொக்க படத்தில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு செம்மையான மூவி தான் அப்படின்னு. படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டிங் மூலியமே எங்கேயுமே லேக் அடிக்கல, செம்ம த்ரில்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கடைசியில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த கில்லரை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த சீன் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. யார் இந்த கில்லர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் கடைசியில் பார்ப்பீங்க, இவன் தான் கில்லரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷர் கண்டென்ட்லாம் அப்படியே நேச்சுரலாகவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஸ்லாஷர் கண்டென்ட்லாம் பிடிக்காது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்லாஷர் மூவி, த்ரில்லர் மூவி பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றி பாருங்கள். ஒரு செம்மையான மூவி.